حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எங்கேருந்து பேசுறீங்க? நான் தென்காசியிலிருந்து மைதீன் பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இந்த அண்ணன் தங்கை உறவு முறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல கட்டுங்காங்க. ஒரு பெண் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு முதல் தலைப்பிரசவம் தானே, அதுக்கு கட்டு நம்ம தான் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பெருசா சுண்ணத்துக்கு வச்சாங்கன்னா அதுக்கு ரொட்டி வைக்கிறதுக்கு நம்ம தான் கட்டு செய்யணும். இல்ல, மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். சுன்னத்து கல்யாணம் பண்ணும்போது ரொட்டி எடுக்கிறது, சட்டி எடுக்கிறது எல்லாம் மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்டா, மார்க்கம் தெரியல உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் படி நடங்க, எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் இந்த சடங்கு சம்பிரதாயம் மார்க்கத்தில் பிதாத்து அனாச்சாரம் இதெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும். எல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும். உங்கள் தலையில் தான் விடியும் எல்லாமே. நீங்கள் அல்லாஹ்வுடைய தீன் படி நடங்க. உங்கள் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போதே நான் அல்லாஹ்வுடைய நல்ல மார்க்கப்பட்டுள்ள பையனை பார்ப்பேன். உங்கள் தங்கச்சிக்கு தீனை கற்றுக் கொடுங்க. மார்க்கப்பட்டுள்ள உங்கள் மருமனுக்கு வர்ற மச்சனனுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் மார்க்கம் இருந்தால் எந்த குழப்பமும் வராதுங்க. நம்ம வாழ்க்கையை தீன்படி அமைக்காமல் நம்ம சுற்றி இருக்கணும் தீனை கொடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா, அதாவது என்னென்றாக்கா, நமக்கு 1000 நோய்கள் 1000 பிரச்சனைகள் 1000 நோய்க்கும் ஒரே மருந்து நம்மள்ட்ட இருக்குது. நான் அந்த மருந்து சாப்பிட மாட்டேன், வேறு ஏதாவது மருந்து சொல்லுங்கள் எனக்கு. என்கிட்ட கேட்டால் ஒரே மருந்து தான் சொல்லுவேன். அந்த ஒரு மருந்து தான் எனக்கும் தெரியும். அது என்ன மருந்து? உங்களுடைய வாழ்க்கையில் தீனை கொண்டு வாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிங்க, ரசூலுடைய ஹதீஸை படிங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிங்க. யாராவது நல்ல உலமாக்கள் தொடர்பு வச்சு தீனை தெரிஞ்சுக்கங்க. என்னோடய வாழ்க்கையில் வேலை தொழுவேன், தீன் வரணும், மார்க்க வரணும் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் தீனை கொண்டு வாங்க. உங்கள் பொறுப்பில் இருக்க தங்கச்சி, உங்கள் அம்மா எல்லாத்துக்கும் தீனை கற்றுக் கொடுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீன் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி எந்த குழப்பங்களும் வராதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் தீன் இல்லாதனால தான். அதனால் தீனை கொண்டு வாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ்.